கிட்னியில் கல்லா? கவலையே படாதீங்க. பிச்சையா குரல் என்ற சேனலை ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதை பாருங்கள். அதுக்கு அற்புதமான ஒரு மூலிகை செடி இருக்குங்க. அது பாருங்கள், ரணக்கல்லிங்கிற மூலிகை செடி இருக்குது. இதில் இதை பாருங்கள், அந்த இலை பறிச்சுட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இந்த இலையை தினமும் ஒரு இலை காலையிலே வெறும் வயிற்றில் ஒரு இலையை சாப்பிட்டுட்டு ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அந்த கிட்னி கல்லால் ஏற்படுகிற வலி ஒரு வாரத்தில் குணமாகிறது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க, ஒரு வாரத்தில் குணமாயிடும். இதை பாருங்கள், பெரிய இலையாக இருந்தால் பாதி இலை சாப்பிடுங்க, சின்ன இலையாக இருந்தால் ஒரு இலை சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு செம்பு தண்ணி டெய்லி குடிச்சிட்டு வரணும். பார்த்தீங்களா, இந்த இலை தான் இது. அடுத்தது இதை பாருங்கள், இதை பயிர் செய்வது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். இது புளிப்புச்சுவை துவர்ப்புச்சுவை உடையதாக இருக்கும். இருக்கு பாருங்கள். இந்த இலையில் இந்த மேட்டு பகுதி இருக்கா, இந்த மேட்டு பகுதி அடுத்த மேட்டு பகுதி இடையில பள்ளம் இருக்குது பாருங்கள். இதில் தான் அது முளைச்சி வரும். இந்த கண் இதில் வரும். இதை கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க இந்த இலையை. இதை சும்மாவே இந்த இலையை கட்டி ஒரு நிழல் பகுதியில் கட்டி தொங்க விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்தில் இதில் கண் வளர்ந்து வரும். அதே போல் இந்த 2 பகுதி இருக்குது பாருங்கள். 2 பகுதி மேட்டு பகுதிக்கு நடுவில் தான் அந்த கண்ணுகள்லாம் வளரும். இதில் எத்தனை மேட்டு பகுதி எத்தனை பள்ளம் இருக்கோ அத்தனை பள்ளத்துலேயும் கண்ணுகளை வரிசையாக வைக்க ஆரம்பிச்சிடும். அதுவே தானாக உதிர்ந்து கீழே விழுந்து முளைக்கக்கூடிய தன்மையுடைய மூலிகையாகும். இந்த மூலிகையை மண்ணில் புதைச்சி வச்சா இன்னும் நல்லா சீக்கிரமாக முளைச்சி வரும். அதை இப்போ பாருங்கள், நான் செய்து காமிட்டுறேன் பாருங்கள். தோட்டம் உள்ளவர்கள் தோட்டத்தில் நட்டு வச்சா நல்லா செழிப்பாக வளரும். தோட்டம் இல்லாதவர்கள், சென்னை போன்ற நகர பகுதியில் உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு பூத்தொட்டி எடுக்கணும். பூத்தொட்டியில் இந்த மாதிரி மண்ணையும் உரத்தையும் நிரப்பி இந்த இலையை அப்படி வைக்கணும். அப்படி வச்சு இந்த இலை மறைகிற அளவுக்கு உரத்தை மண் போட்டு மூடணும். அதை பாருங்கள், இந்த மாதிரி இந்த இலை முழுவதும் மறைஞ்சிடணும். கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. எல்லாத்தையும் மூடிடணும். மூடிட்டு ஒரு 15-20 நாள் கழித்து இதிலேயே கண் முளைச்சி மேலே வரும். அவ்வளோதாங்க. இதில் தண்ணி ஊற்றி வரணும். தொடர்ந்து தண்ணி ஊற்றி வந்தீங்கன்னா இது 15-20 நாளையில் இதில் முளைச்சி வந்துடும். எவ்வாறுன்னா, இதுக்கு முன்னால் இன்னொரு இலையில் நான் அந்த கண் வளர்த்துருக்கேன் பாருங்கள். இதை பாருங்கள், இதுதாங்க. இதை தோண்டி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முளைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை பாருங்கள், 1 2 3 கன்று இதில் முளைச்சிருக்கு. இதை பாருங்கள், இது ஒரு இலை. இந்த இலையை நட்டு வச்சோம்னா இதுபோல் 1 2 3 கன்று முளைச்சிருக்கு. இதை தனித்தனியாக பிரித்து நம்ம இஷ்டம் போல் எந்த பூத்தொட்டியில் வேணாலும் வச்சிங்கன்னா அது தளன்னு வளர்ந்து வந்துடும். ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கன்னாக வந்துடும். இந்த இலைகளை தினமும் ஒரு இலை சாப்பிட்டோம்னா இந்த கிட்னியில் உள்ள கல் கரைந்து விடும். அதை பார்த்தீங்களா? இதை அடுத்த ஸ்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், வேரோட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது அடுத்த ஸ்டேஜ். இது வேர் விட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எடுத்துக்கலாம். தோண்டி எடுத்துட்டு மறுபடியும் வச்சாலும் முளைச்சிங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்களா? இருக்குது பாருங்கள் வேர். இந்த வேர் இவ்வளோ வேர் வரும். இதை மறுபடியும் தோண்டி மறுபடியும் புதைச்சி வச்சிட வேண்டியதான். இது ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து தளன்னு வந்துடும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இது 10 நாளையிலே குணமாகும். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் ஒரு மாதம் சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாக கிட்னியில் கல்லே இருக்காது. ஒரு மாதத்துக்கு 30 இலைக்கு எங்கே போகணுன்னு பார்க்குறீங்களா? இதை பயிர் பண்ணுங்கள். இதை மாதிரி பிரித்து பயிர் பண்ணி நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள். உற்பத்தி பண்ணி நீங்களே அதை பயன்பெறலாம், அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். மக்களே, இதை பயிர் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இது கிட்னிக்கெல்லாம் மட்டும் கரைக்காதுங்க. சுகர் கம்ப்ளைண்ட்டுக்காரவங்க தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டிங்கன்னா
சுகர் லெவல் குறைஞ்சிரும், கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களும் இதை பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். இது மூலிகை வித்த தழை தான். அதனால் இது ஒன்றும் கெடுதல் கிடையாது. தொடர்ந்து சாப்பிட்லாம். அடுத்தபடியாக இது ரணகளின்னு பேர் எதுக்கு வந்துச்சுன்னா, உடம்பில் ஆறாத ரணம் புண்ணு இருந்துச்சுன்னா அதை இதை ஆற்றிடும். இந்த இலையை அரைச்சி அது மேலே அப்படியே தடவி வந்தீங்கன்னா அந்த ரணம் சீக்கிரமாக ஆறி போயிடும். மக்களே, அதனால் இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிச்சையா குரல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.